அதற்கு நேராக நம்முடைய பாசத்தை, நம்முடைய நேசத்தை கர்த்தர் சமூகத்திலே, அவர் உங்களுக்கு நேசகுமாரன், அவர் உங்களுக்கு நேசகுமாரன், அவர்தான் உங்களுக்கு பரம தகப்பன், அவர்தான் உங்களை நேசிக்கிற கர்த்தர். அவருடைய அன்பு மாறவே மாறாது. அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ எப்படிப்பட்டவளாய் இருந்தாலும், நீ கருப்பாய் இருந்தாலும், நீங்கள் அழகற்றவர்களாய் இருந்தாலும், மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிந்தாலும், கர்த்தர் பார்வைக்கு நீங்கள் பூரண அழகுள்ளவர்கள். இந்த சத்தம் பிரசங்கிக்கப்படும் போது நிறைய சகோதரிகளை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். இல்ல, உங்க மூலமாய் யூதா பிறப்பிக்கப்பட போகிறார், உங்க மூலமாய் சன்னதியை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமே, 12 கோத்திரத்திலே 2 பேரை தவிர மற்ற எல்லாரையும் கர்த்தர் சுமந்தெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் லேயாளுக்கு தான் கர்த்தர் தந்தாள். அற்பமா எண்ணப்படுகிறவர்களுக்கு அதிகமான பங்கு கொடுக்கிற கர்த்தர். கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, உனக்கு அதிகமான ஒரு பங்கை நான் தருவேன், முக்கியமான ஒரு பங்கை நான் தருவேன். அற்பமா எண்ணப்பட்ட உங்கள் மேல் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய பாசம். நல்ல கைகளை தட்டி, இல்ல யார் நேசிக்காட்டா என்ன, யார் உங்களை விரும்பாட்டி என்ன, யார் உங்களை பயன்படுத்தினா என்ன, ஏசப்பா சொல்றாரு, ஆமென். கர்த்தர் அற்பமா எண்ணப்படுகிறதை கண்டு, கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, ஹல்லேலூயா, ஆமென்.